சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 31ஆம் அத்தியாயமான 31ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. விஸ்வாமித்ர முனிவர் சீடர்களான ராமலக்ஷ்மணர்களுக்கு தத்தாத்ரேயரின் அவதார கதையை கூறுகிறார். அன்னையான அனுசுயா தேவி பசி என்று கூறிய மும்மூர்த்திகளை, தாய்ப்பால் வேண்டும் என்றுரைத்த மும்மூர்த்திகளை, தனது நாயகரான அத்ரி முனிவரின் திருவடிகளை சுத்தம் செய்த நீரினை கொண்டு துறவிகளாய் நின்ற மும்மூர்த்திகளை பச்சிளங்குழந்தைகளாக மாற்றி திருவடி நீரை தெளித்த முனிவர்களான மும்மூர்த்திகளும் பச்சிளங்குழந்தைகளாக மாறினர். பச்சிளம் குழந்தைகளாக மாறிய மும்மூர்த்திகளை தம் மடியில் தாங்கி மார்போடு அணைத்து தாய்ப்பால் ஊட்டி பசியாற்றி பசியால் விழிநீர் சிந்திய 3 குழந்தைகளின் விழிநீரை துடைத்து சமாதானம் செய்து தொட்டிலிட்டு தாலாட்டிய அன்னையின் விருப்பத்திற்கிணங்க மும்மூர்த்திகளும் இணைந்து 3 தலைகள் கொண்ட குழந்தையாய் அன்னை அனுசூயியின் திருவயிற்றில் கருவாய் உருவாகி அன்னையானவளை கரு சுமக்கச் செய்து மும்மூர்த்திகளை பச்சிளங்குழந்தைகளாக்கி தாலாட்டி பாலூட்டிய அன்னையின் திருவயிற்றில் கருவிருந்து பாலுக்கு அழும் குழந்தைகளாய் ஒரே உருவில் 3 தலைகளுடன் அன்னை அனுசூயா தேவியிடம் பாலருந்தி தாலாட்டு பெற்று கண்ணுறக்கம் கொள்வதற்காய் மீண்டும் பிறப்பெடுத்தனர். அன்னையின் ஆசையால் அன்னையின் மடிமீது அமர்ந்து குறும்புகள் பல செய்து அன்னையின் திருமுகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை கண்டு குழந்தை வடிவன் மும்மூர்த்திகளும் மிகவும் மகிழ்ந்தனர். அத்ரி முனிவரின் மகனாய் தோன்றியதால் தத்தாத்ரேயர் என்று அழைக்கப்பட்டனர். மும்மூர்த்திகள் இணைந்த ஒரே உருவம் தத்தாத்ரேயர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்பட்டது. தத்தாத்ரேயரின் அவதார இடமானது மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள நாண்டெட் மாவட்டம் மாஹூர் எனும் பகுதியில் அமைந்த அத்ரி முனிவரின் ஆசிரமம் ஆகும். அன்னை அனுசூயை ஆனவள் தனது ஆசைக்கிணங்க ஆதி குருவை தனது திருவயிற்றில் சுமந்து பெற்றெடுத்தார். மார்கழி மாத முழு நிலவு நாளில் மும்மூர்த்திகள் குழந்தையாய் அவதரித்தனர். மும்மூர்த்திகளான குழந்தைகள் அன்னை அனுசூயையின் மடியில் கிடந்து பாலருந்தி குறும்பு செய்து அன்னையை மகிழ்வித்து கண்ணுறக்கம் கொண்டு அன்னையின் அரவணைப்பினால் இனிதே வளர்ந்து உலகிற்கே குருவானார் தத்தாத்ரேய மூர்த்தி. தத்தாத்ரேயரின் பிறப்பிற்கான காரணத்தை விஸ்வாமித்ர முனிவர் சீடர்களான தசரத மன்னரின் மைந்தர்கள் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களிடம் இவ்வாறு கூறினார். சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் நிறைவு பகுதியான 31ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 31ஆம் நாள் கதை நிறைவு நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.